எங்கே போகிறோன்னா லீ ராயல் மெரிடியனுங்க. நாங்கள் ஒரு பஃபேக்காக போனோம். இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஹைப்லாம் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு போனோங்க. இந்த இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோழர்களோட அந்த ஆர்கிடெக்ட் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண வந்து அமெரிக்கன் ஆர்கிடெக்ட் தான். அப்புறம் அந்த கன்சல்டன்ஸ் அமெரிக்கன் கன்சல்டன்ஸ் தான். சூப்பராக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து சோழர்கள் அந்த தூண், அந்த செவுத்துல அந்த சிற்பங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லாபிங்க வேற லெவலுங்க. அதே மாதிரி சீலிங் பார்த்தீங்கன்னா, சீலிங்கில் வந்து ஸ்டார்ஸ் அதுக்குள்ளே லைட் வச்சுட்டு அது கீழே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வேறு லெவலு. அப்புறம் வந்து இதில் இருக்க டை டைல்ஸு அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணியிருக்க ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 27 கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் ஆகிருக்காங்க. அதனால தான் என்னமோ இதோட குவாலிட்டி இன்னும் அப்படியே இருக்குது. 30 இயர்ஸ் முன்னாடி பில் பண்ணாங்க, இன்னும் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பஃபேக்கு வந்தோம் சொன்னோம்ல, நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் பேர் வந்து சிலாண்ட்ரோ. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க. டெசர்ட்லேருந்து வெஜ், நான்வெஜ், ஃபிஷ், பீஃப், மட்டன், சிக்கன் இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து மட்டன் அவ்வளோவா பிடிக்கல. மட்டன் பிரியாணி வச்சுருந்தாங்க, ஆனால் சிக்கன்ஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து தரமாக இருந்துச்சு. அதே மாதிரி பீஃபும் நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. நான் அது ட்ரை பண்ணேன், எனக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா டெசர்ட்ஸ்லாம் அவங்க வந்து கேட்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஆனால் ஓரளவுக்கு மேலே சாப்பிட முடியலங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து வந்துட்டோம். அப்புறம் லைவ் கவுண்டர் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணோம். அதில் நூடுல்ஸ் இருந்துச்சு, அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா பேக்யார்டு இருந்துச்சுங்க. பேக்யார்டு கிட்ட வந்து ஏர்போர்ட் இருக்கிறதுனால வந்து ஃப்ளைட்டு ஸ்வைங்கன்னு நம்ம மேலேயே இறங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தோம். இதோட ஃப்ரண்ட் வியூவோட எனக்கு அந்த பேக் வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அப்படியே பாருங்கண்ணா, இதான் வந்து ஃபுல் வியூ, பேக்யார்டோட ஃபுல் வியூ. இது மொத்தம் வந்து 4 ஏக்கர்ஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வொர்த் டு கோங்க.